ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Haffia's டைரி. இந்த வீடியோவில் நம்ம மீன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான 400 கிராம் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 10 நம்பர் பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கோம். 2 கட் பண்ண லெமன் எடுத்துக்கிட்டோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கோம். மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். லெமன் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணாதான் கவுச்சிருக்காது. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 20 கிராம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அதை பரட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மீனையும் போட்டு நல்லா பரட்டி ஒரு 1/2 அன் ஹவருக்கு இது உப்பு ஏறுற அளவுக்கு விட்டுட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி ஆஃப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி தான் இன்றைக்கி பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். ஆஃப் ஃப்ரை பண்ணால் போதும். பேலன்ஸ் வந்து ரைஸில் போடும்போது வெந்துடும் மீன். இதேமாரி எல்லா மீனையும் பொரித்து எடுத்துக்கலாம். 1.5 கிலோ ரைஸ்க்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்கோம். அதிகமாக போட்டாலும் மீன் ஸ்மெல், கவுச் ஸ்மெல் அதிகமாக வர மாதிரி இருக்கும். நம்ம மற்ற பிரியாணியை விட மீன் பிரியாணிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை அதிகமாக ஆட் பண்ணணும். கவுச் ஸ்மெல் அப்போ தான் இருக்காது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை, பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கிறேன். இது வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணி சாப்பிடும்போது. கூடவே புதினாலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் மிளகாய் தூள் போட்டு வதக்கும் போது நமக்கு பிரியாணிக்கு இதுவே நல்ல கலர் கொடுக்கும், ஃபுட் கலர் எல்லாமே. கூடவே 150 கிராம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியறதுக்காக மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ 150 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கூடவே 2 கட் பண்ணி வச்சிருந்தா லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 1 கிலோ மீன்லேருந்து ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அதே கப்பு 2 மடங்கு தண்ணி வைக்கணும். நான் 1.5 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி இப்போ ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி மூடி விட்டு இந்தமாரி ஒலை கொதிக்கும் போது திறந்து நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம 24 கேரட் அரிசி எடுத்துருக்கோம். அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாதி ரைஸ் வெந்ததும் நம்ம பேலன்ஸ் இருக்க மீன்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரைஸ் கொதிக்கும் போது மீன் ரொம்ப உடஞ்சிரும். உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம் கொஞ்சம் மீனை. மீன் உடஞ்சிட்டா முள்ளெலாம் வந்து தனியாகி நம்ம சாப்பிடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால. இப்போ எல்லா மீனையும் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக மீன் உடையாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். ஃபைனலாக புதினா மல்லியை லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் தூவி விட்டு தம் போட்டுடலாம். ரெண்டு கரண்டி நெய்யை மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் தண்ணியும் சேம் லெவலில் இருக்கும் போது தம் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் போட்டுடலாம்.
தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சு விட்டுடலாம். அப்புறம் ஒரு பேனில் நெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு பொன்முறுவல் ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். தம் முடிஞ்சிச்சு. திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. திறந்ததும் வாசனை மணக்குதுங்க மீன் பிரியாணி. ஃபைனலாக நம்ம வதக்கி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃபியஸ் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.